இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம குடல் துடிக்கணும். இன்னைக்கு வரல, உங்க ஆராதனைக்கு வரலைன்னா அந்த தாயுடைய இறுதியும் துடிக்கணும். ஐயோ என் பிள்ளை இன்னைக்கு ஆராதனைக்கு வரலையே ஏசப்பா, இப்படி என் பிள்ளைங்க இருக்கிறாங்களே ஏசப்பான்னு கண்ணீர் வடிச்சு துடிக்கணும். இல்லைன்னா அது தாய் இல்லை, தாய்க்கு அந்த இறுதியும் வரணும். பிள்ளைக்கு அடிப்பட்டா துடிக்கிறோமே, பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று பலவீனம் வந்தால் எப்படி துடிக்கிறோம், அதை விட உங்கள் பிள்ளைங்க தேவ சமூகத்துக்கு வரலைன்னா நம்ம இறுதியும் துடிக்கணும். சும்மா நம்ம மட்டும் அப்படி ஜாலியாக வந்துடக்கூடாது. சந்ததி கத்தரண்ட வரணும், சந்ததி கத்தரை தேடணும். அவங்க மட்டும் கிளம்பி ஜம்முன்னு வந்துடுங்க, போடுங்க தேவ சமூகத்தில் முழங்கால, கத்தாவே நீங்கள் செய்யும் ஏதாவது ஒன்று என் பிள்ளைக்காக. நம்ம தேடாத பிள்ளைகள் மனந்திருமனோ யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் விளையாட்டா நினைக்கிறீங்க. வருங்கால சந்ததி குடல் துடித்தது பிள்ளைக்காக, குடல் துடித்தது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு குடல் துடிக்குது? கீழே விழுந்தா துடிக்குது இல்லை? இந்த பிள்ளைக்கு ஜுரம்னு கஷ்டமா, என் பிள்ளைக்கு ஒரு வாரமா ஜுரம், அப்படியே கப 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 கபன்னு தண்ணி வடிஞ்சிருது. உங்க பிள்ளை கத்தரண்ட வராம இருக்குது, ஏன் குடல் துடிக்க மாட்டேங்குது? அதுக்காக சொல்ல, சின்ன வயதிலேயே உங்க பிள்ளைகளை அப்படியே அடிக்கடி தேவ சமூகத்துக்கு கொண்டு கொண்டு வந்து 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 அதை தேவ சமூகத்தில் பழக்கணும். சின்ன வயசை விட்டுட்டு டீனேஜில் போய் பிடிச்சிங்கன்னா அது வராது. நீங்கள் வாலிப வயதில் பிள்ளைகளை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. பிள்ளைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் வந்து வளர்க்கப்படணும். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அது எங்கேயோ சில போதனையை கேட்டு உட்கார்ந்து இருக்குது. டிவியில் கேட்குதா, இல்லை என்றால் ஃபோனில் ஏதாவது யூடியூப்ல போதனையை கேட்குதா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து போதனையை கேட்குதான்னு தெரியல. எந்த போதனைக்குள்ள நம்ம பிள்ளைங்க இருக்காங்கன்னு தெரியல. பிள்ளை பிறந்த போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுல, ஐயோ எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துடுச்சு. அதை விட ஒரு ஹாப்பி தெரியுமா? என் பிள்ளை கத்தருக்குள்ள இருக்குது, என் பிள்ளை கத்தருக்குள்ள இருக்குது.